ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஐயா, எந்த நேரத்திலும் பாடுகள், வேதனைகள், கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது ஓடோடி வந்து நம்மை மீட்கும் தேவனாக இருக்கிறார். ஐயா, அதை வரும் நாட்களிலே அதை பற்றி தியானிக்க இருக்கிறோம். அப்படி தொடுதலை எவ்வாறு உணர்ந்து கொள்ளுதல், அதை நீங்கள் அறியாத பட்சத்தில் உங்களுடைய ஜெபம் வேஸ்ட், உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவிதத்திற்கு அனைத்தும் வீண் வீண். அப்பாவுடைய தொடுதலை இதுவரைக்கும் நான் உணர்ந்திருக்கேன்றவங்க கரத்தை தூக்குங்க. உண்மையாகவே உண்மையாகவே கொஞ்சம் பேர் தானா? ஐயா ஐயா அல்ல, தேவ சமூகத்தில் ஒரு ரகசியத்தை சொல்றேன். தேவ சமூகத்தில் போய் அறைய பூட்டுங்க. யார் வேண்டாம், சில மணி நேரம், 1 மணி நேரம், குறைந்தது 1 மணி நேரம் பூட்டுங்க. பூட்டிட்டு மனதில் என்னென்ன பாவத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரோ எல்லாத்தையும் அறிக்கையிடுங்க. எல்லாத்தையும் அறிக்கையிடுங்க. எல்லாத்தையும் அறிக்கையிட்டுட்டீங்களா? ஒன்றும் இல்லையா? சங்கீதக்காரன் குற்றம் இல்லாமலே கைகளை கழுவுறேன் ஐயா, எனக்கு தெரிஞ்சோ தெரியாம செய்து எல்லாம் பார்த்து அறிக்கையிட்டு தயவாக மன்னிங்க பாவியாக என் மேல் கிருபையாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரசன்னம் நிறைக்கிறத பார்க்க முடியும். உங்களுடைய பிரசன்னம் நிறைப்பதை, அப்படியே பிரசன்னம் உங்களை நிறைப்பதை பார்க்க முடியும். அப்படியே தொடுதலை லிட்டரலாக நீங்க உணர முடியும். உங்கள் மேல் புல்லரிக்கும். அந்த உணர்வு வேணும் ஐயா, அவருடைய தொடுதல் வேணும் ஐயா. அதை நீங்க ருசித்திருந்தால் மட்டுமே தேவனோடு சில காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அநேக காரியங்களை நான் பிராக்டிக்கலாக இதை செஞ்சு பார்ப்பேன். தப்பனை நீர் தான் சொல்றீரா, இல்லாட்டி எனக்குள்ளாக நானா இது பண்றேன், நீரா சொன்னா என்னை தொடும். அப்பொழுது சில நேரத்து ஒன்றும் இருக்காது, நான் விட்டுருவேன். ஆனால் அவருடைய பிரசனம் ஆட்கொண்டு இருக்கும் பொழுது ரியலே தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு வெற்றி உள்ள காரியமாக அதை மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆம், உலக பாடுகள் கலங்கி தள்ளாடி நடந்து கொள்ள தேவ பிள்ளையே ஆவியானவரை முத்தரித்து தேவன் பிள்ளையாக மாற்றியிருப்பதனால் பாடுகளுடைய வேளையிலே அவர் தாமே உன் கண்ணீரை தொடுத்து உன் கரத்தை பிடித்து நடக்கிற அந்த சத்தியத்தை மறந்து போய்விட வேண்டாம். தாழ்மொழியில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. பரமதாப்பரின் கரத்திலிருந்து நம்மை பறிக்க எந்த ஒரு சக்தியினாலும் முடியாது. 4வதாக ஆறுதல் படுத்துகிறார், தேற்றுகிறார். யோவான் 14:11 நாம் என்ன பார்த்தோம்? தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்ற வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். தேற்றவாளன் தாயை போன்ற மார்புடையவர். ஒரு ஹாலிலே 100 பிள்ளைகள் பயங்கரமாக கூச்சல் போட்டு சின்னதும் வாண்டும் கீண்டும் கத்தம் போட்டு விளையாண்டுட்டு இருக்கிற மத்தியில உங்க பிள்ளை மட்டும் லேசா சினுங்குனா கூட தாய்க்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுதான் தாயினுடைய அன்பு. இந்த உலகத்திலேயே வல்லமை மிக்க அன்பு என்ற ஒன்று இருக்கும் என்றால் அது தாயின் அன்பாகத்தான் இருக்க முடியும். தன்னுடைய சுகத்தையும் தன்னுடைய நலத்தையும் தன் இன்பத்தையும் பாராது தன் பிள்ளையை சீராட்டி பாலூட்டி மார்போடு அணைத்து காத்து அன்பு கூறுவதுதான் ஒரு தாயினுடைய அன்பு. அதுதான் உலகத்தானே படித்தான் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துன்பம் தெரிவதில்லை என்று. இது உண்மை. எனக்கு 42, என் தாய்க்கு 42 வயதாக இருக்கும் பொழுது நான் பிறந்தேன்.
நான் 42 வயதாக இருக்கும் பொழுது அவர் நித்திரை மகிமைக்குள் அவர்கள் கடந்து சென்றார்கள். அவருக்கு காலத்தில் இங்கிருந்து விடுமுறைக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த 30s 40ஸ்லையும் அப்படியே மடியில மணிக்கணக்காக படுத்து இருப்பேன். அவருடைய தன் பலவீனப்பட்ட கரத்தினாலே என் முடியை கோதிக்கொண்டே அநேக காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். நேரம் போவதே தெரியாது. நீங்களும் இவ்விதமாக தாயுடைய அன்பை ருசித்தவர்களாக இருக்கலாம், ருசித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை சிலருடைய ஜீவத்திலே அந்த அன்பை ருசிக்க முடியாத உங்களுடைய தாய் இள வயதிலே மகிமைக்குள் கடந்து சென்றிருக்கலாம். அல்லது 1-2% உடைய தாய்மார்கள் இயற்கைக்கு முரண்பட்டவளாக சுபாவ அன்பில்லாத உங்களை கடினமாக வளர்த்திருக்கலாம். ஆனால் பொதுவாக தாய் என்றால் அன்புதான். அதே சமயம் தேவனுடைய அன்பு ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். இது மட்டுமா? இப்படிப்பட்ட அன்புள்ள தாய் கூட நம்மை மறக்க நேரிட்டாலும் தேவ அன்பு எப்படிப்பட்டது? ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் அன்பான தாயார் மகிமைக்குள் கடந்த 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அநேக நேரத்தில் அந்த அன்புக்காக நான் இன்னும் ஏங்குவதுண்டு. அது முடியை தொட்டு வைத்தார்களே, நானாகத்தில் அவர்கள் மாதிரி கோதிக்கொள்ளுவேன். இது உண்மை அல்லவா? நமக்கு அன்பானவர்கள் இழக்க கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அவருடைய அன்புக்காக ஏங்குவதில்லையா? ஏங்கும். அதில் எந்த தப்பும் இல்லை. அதே சமயம் உலகத்தார்க்கு இல்லாத நிச்சயம் நமக்கு உண்டு. அது அவர்களை மீண்டும் மகிமையிலே தேவனோடு முகமுகமாய் காணப்போகிறோம் என்ற சத்தியம். அதுவரை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்றார். மகனே மகளே, உன் தாய் தாப்பன் கணவன் மனைவி விளைவிடி கடந்து சென்றிருந்தாலும் பயப்படாதே, திகையாதே. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற சத்தம் உங்களுக்குள்ளாக தொனிக்கிறதே. தாய் போன்ற மார்புடைய தொடுதலும் அணைப்பு நம்மை ஆற்றுவதாகவும் தேற்றுவதாக இருப்பதை நம்முடைய ஆவிலே நாம் உணர்கிறோமே. ஒரு தாய் மார்போடு அணைப்போர் என்ற அழகாக ஒரு பாடலை பாதர் படித்திருக்கிறார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அப்படி சமூகத்திலே போய் விழுந்து விடுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவதை உடைய ஆவிலே நீங்கள் உணர்வீர்கள். 5வதாக நமக்காக ஜெபிக்கிறார், விண்ணப்பம் செய்கிறார். இன்று நாம் விசுவாசிகள் பல விதத்தில் நாம் ஜெபிக்கலாம். வசனங்களோடு ஜெபிக்கலாம், சத்தமாக ஜெபிக்கலாம், மௌனமாக ஜெபிக்கலாம், கூட்டாக ஜெபிக்கலாம். ஆனால் நல்லது நம் மனுஷீகத்தில் இருப்பதினால, நம்முடைய உலக பாஷையினால, நம்முடைய சொந்த மொழியினாலே எம்மட்டுமாக நாம் தேவையை சென்றாலும் அது பூர்ணப்பட்ட ஒன்றல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் இங்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவுகிறார். வசனம் ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்
ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அந்தப்படியே ஆவியானவர் நம் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளும்